எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று கண்ணதாசன் பாடிய ஒரு பாடல். தன்னுடைய குருநாதராகிய சின்ராசாவுக்கு முன்னாலே ஒரு நாளும் இந்த புண்ணியமூர்த்தி என்கின்ற தவில் வித்வான் உட்கார்ந்து நான் பார்த்ததில்லை. அவர் உட்காரச் சொன்னாலும் இவர்கள் உட்கார மாட்டார்கள். உறவுகளுக்குள்ளே உணர்வு மாற்றம் வெளிப்படுத்துகிற உண்மையை வார்த்தையாலே வெளிப்படுத்திவிட முடியாது. அது உட்காருகிறாளா படுத்திருக்கிறார்களா என்று தெரியாத அளவுக்கு காலை முன்னே நீட்டிக்கொண்டு கையிலே ஒரு தொலைபேசியை வைத்து தட்டி தட்டி கொண்டு பெரியவர்கள் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன இருக்கிறார்கள். வைத்துக்கொண்டு வாழ்க்கை எங்களுக்கு தெரியும் என்று நினைத்து விடாதீர்கள். வாழ்க்கை என்பது அனுபவபூர்வமாக தெரிகிற பொழுதுதான் அதனுடைய சிறப்பு வரும். பூஜை அறையிலே போய் ஒரு பூ வைத்து விபூதி பூசி கும்பிட்டு பழகினால் உங்களை பார்த்து உங்கள் பிள்ளை தானாக அதை செய்யும். இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். என் உயிரணைய உறவுகளுக்கு என் பணிவு சார்ந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு தரம் இந்த வார சிந்தனையினோடு உங்களை சந்திப்பதில் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நான் சொல்லி வருகிற செய்திகள் தமக்கு பயனாக இருப்பதாக அன்பர்கள் பலர் சொல்வது மனதுக்கு மகிழ்ச்சி தருகிறது. நான் சொல்கிற செய்திகள் வெறுமனே அறிவு சார்ந்த செய்திகள் அல்ல, அது உணர்வு சார்ந்த செய்திகள். இது நாள் வரை நான் வாழ்ந்த வாழ்க்கை அனுபவத்தை, மற்றவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து பெற்றுக்கொண்ட அனுபவத்தை, இன்னும் பல விஷயங்களை எல்லாம் உள்வாங்கி ஜீரணித்துத்தான் இந்த செய்திகளை நான் சொல்கிறேன். இன்றைக்கு நாம் நிறைய படித்து விட்டோம், எங்களுக்கு விஞ்ஞானம் தெரியும், அறிவியல் தெரியும் என்று சொல்லிக்கொண்டு நாம் தான் எல்லா விஷயத்தையும் முடிவு செய்யக்கூடியவர்கள் என்று நினைக்கிற ஒரு புதிய தலைமுறை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அறிவு என்பது வேறு, அனுபவம் என்பது வேறு. நீங்கள் அறிவு சார்ந்து எடுக்கிற முடிவுகள் பல வேளைகளிலே தவறாகலாம். அதனால்தான் அனுபவம் மிக்கவர்களுடைய செய்திகளை உள்வாங்க வேண்டும் என்று நம் பெரியவர்கள் வகுத்து சொன்னார்கள். நம்முடைய சமயத்தில் கூட அறிவு நூல்கள் என்று இருக்கின்றன, உணர்வு நூல்கள் என்று இருக்கின்றன. பக்தி நூல்களை உணர்வு நூல்கள் என்பார்கள், சாத்திர நூல்களை அறிவு நூல்கள் என்பார்கள். இந்த ரெண்டுமே உயர்ந்தவைதான் என்றாலும் அறிவு நூல்களாகிய சாத்திர நூல்களை படிக்கிற பொழுது அந்த செய்திகள் சரியானதுதான் என்பதை நிரூபிப்பதற்காக அனுபவம் சார்ந்த நூல்களான தோத்திரங்களிலே இருந்துதான் அதற்கு மேற்கோள்கள் சொல்வதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் என்னுடைய அனுபவங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை முதலிலே தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இம்முறை நான் சொல்ல நினைப்பது பிள்ளைகளுடைய வளர்ப்பு முறை பற்றி என்று நான் முடிவு செய்திருக்கிறேன். பிள்ளைகளை வளர்ப்பது என்பது ஒரு பெரிய வேலை. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று கண்ணதாசன் பாடிய ஒரு பாடல்கள் பிரபல்யமாக எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது. பிள்ளைகளுடைய பெற்றோர்களுடைய வளர்ப்பு முறையினால் தான் பிள்ளைகள் உயர்வடைகிறார்கள். ஆகவே பிள்ளைகளை வளர்ப்பதிலே பெற்றோர்கள் அதிக அளவு அக்கறை காட்ட வேண்டும் என்பது முக்கியம். அண்மையிலே வெளிநாட்டிலே இருந்து ஒரு குடும்பத்து அவர்கள் என்னை சந்திக்க வந்தார்கள். தாய், தந்தை, பிள்ளைகள் என்று அவர்கள் எல்லோருமாக என் மேல் அன்பு கொண்டவர்கள் என்னை காண வேண்டும் என்று வந்திருந்து சில நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நான் ஒன்றை கவனித்தேன். அந்த பிள்ளைகள் பெரும்பான்மையான அந்த வந்த பிள்ளைகளிலே 2-3 பிள்ளைகள் என்னோடு பேசுகிற பொழுது காலுக்கு மேல் கால் போட்டு இருந்துதான் பேசினார்கள். நான் அது அவர்களுடைய பழக்கம், அதனாலே நான் அதை குற்றமாக சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த பழக்கம் சரியானதா என்று நாம் சிந்திக்க வேண்டும். வெளிநாட்டிலே அடிப்படை பண்பாடுகள் பேணுவதென்பதிலே யாரும் அக்கறை காட்டுவதில்லை. ஒருவரை ஒருவர் மதிக்க வேண்டும் என்ற நியதி இல்லை. ஆனால் நமக்கு அப்படி அல்ல. நம்முடைய தமிழர்களுடைய வாழ்க்கை முறையிலே பெரியவர்களை போற்றுவதும் பேணுவதும் அவர்களை மரியாதை செய்து நடப்பதும் என்பது கட்டாயமான பண்பாடாராகத்தான் இருந்து வந்திருக்கிறது. அந்த வகையிலே ஒரு காலத்திலே எனக்கு தெரிய பெரியவர்களுக்கு முன்னாலே மற்றவர்கள் உட்காரக்கூட மாட்டார்கள். யாழ்ப்பாணத்திலே ஒரு பெரிய தவில் வித்வான் இருந்தார், சின்னராசா என்று, மிகப்பெரிய புகழ்பெற்ற தவில் வித்வான். அவருக்கு பல மாணவர்கள் இருந்தார்கள். அதிலே ஒருவர் புண்ணியமூர்த்தி என்ற ஒரு தவில் வித்வான். அவர் பிற்காலத்திலே அவரே மிகப்பெரிய தவில் வித்வானாக வந்து விட்டார். அவருக்கு பெரிய மதிப்பு இருந்தது. ஆனால் நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட விஷயம், தன்னுடைய குருநாதராகிய சின்ராசாவுக்கு முன்னாலே ஒரு நாளும் இந்த புண்ணியமூர்த்தி என்கின்ற தவில் வித்வான் உட்கார்ந்து நான் பார்த்ததில்லை. அவர் உட்காரச் சொன்னாலும் இவர்கள் உட்கார மாட்டார்கள். இது பெரியவர்களுக்கு நாம் கொடுக்கிற மரியாதை. இதை நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளை வளர்க்கிற பொழுது நம் பெற்றோர்கள் எப்படி வளர்க்கலாம் என்பது பற்றிய ஆலோசனைகளை நம் பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். முக்கியமாக இன்றைக்கு நடக்கிற இன்னொரு தவறு, பெற்றோர்கள் மேற்கு நாட்டு வழக்கத்தை
வாசகத்தின்படி பிள்ளைகளை ஊக்கப்படுத்துகிறோம் என்று சொல்லி அளவுக்கு அதிகமாக தம் பிள்ளைகளை தாமே புகழ்கிறார்கள். தமக்குள்ளே புகழ்ந்தால் கூட பரவாயில்லை, மற்றவர்களிடம் என் பிள்ளை கெட்டிக்காரன், என் பிள்ளை இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் என்று அந்த பிள்ளையை வைத்துக்கொண்டே சொல்கிறார்கள். இது பிள்ளையினுடைய வளர்ச்சிக்கு உதவும் என்று நான் நம்பவில்லை. பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுகிறோம் என்று சில பேர் அதற்கு காரணம் சொல்லுகிறார்கள். நான் சொல்வது, ஒரு பிள்ளையை பெற்றோர் எப்பொழுது பாராட்டலாம் என்றால், எப்படி பாராட்டலாம் என்றால், தம்முடைய மனதுக்குள் மட்டும்தான் பிள்ளைகளுடைய ஆற்றலை பாராட்ட வேண்டும். ஔவையார் யார் யாரை எங்கெங்கே எப்படி எப்படி பாராட்டுவதென்று ஒரு பாடல் பாடியிருக்கிறார். அதிலே அவர் சில விஷயங்களை சொல்கிறார். நேசனை காணா இடத்து நெஞ்சாரவே துதித்தல். உன்னுடைய நண்பனா அவன் இல்லாத இடத்திலே அவனை பாராட்டு. ஆசானை எவ்விடத்தும் அவ்வாறே. குருவை எங்கு வேண்டுமானாலும் அவர் இருக்கிற பொழுதும் பாராட்டலாம், இல்லாத போதும் பாராட்டலாம். நண்பனை அவன் இல்லாத இடத்திலே பாராட்ட வேண்டும், குருவை எங்கும் பாராட்டலாம் சொல்லிவிட்டு அதற்கு பிறகு சொல்லுகிறார், வாச மனையாளை பஞ்சனையில். மனைவியை பாராட்ட விரும்பினால் உன்னுடைய அவளோடு நீ தனியே படுக்கையறையில் இருக்கிற பொழுது பாராட்டுவதுதான் முறை. நிறைவாக சொல்கிறார், மைந்தர் தமை நெஞ்சில் என்கிறார். பிள்ளைகளை எங்கே பாராட்ட வேண்டும் என்றால் மனதுக்குள்ளே. ஒரு பிள்ளை கெட்டிக்கார செயல் ஏதாவது செய்தால் தந்தை தன் மனதுக்குள்ளே இவன் கெட்டிக்காரனாக இருக்கிறானே என்று பாராட்டினால் போதும், வாய்விட்டு சொல்லக்கூடாது. நீங்கள் ஒரு வேளை கற்பீர்கள், வாய்விட்டு சொன்னால் தானே தந்தை மகிழ்கிறார் என்ற செய்தி பிள்ளைக்கு தெரியும் என்று கற்பீர்கள். அது வெறுமனே நாம் மிக மட்டமான நிலையில் வாழ்ந்தால்தான் அப்படி தெரியும். உறவுகளுக்குள்ளே உணர்வு மாற்றம் வெளிப்படுத்துகிற உண்மையை வார்த்தையாலே வெளிப்படுத்திவிட முடியாது. ஒரு பிள்ளையினுடைய செயல் கண்டு பெற்றோர் மகிழ்கிறார்கள், தந்தை மகிழ்கிறார் என்றால் அந்த மகிழ்ச்சி தந்தையினுடைய முகத்தை வைத்தே ஒரு பிள்ளை தெரிந்து கொள்வான். அவர் வாய்விட்டு சொல்ல வேண்டும் என்று அவசியம் இல்லை. வாய்விட்டு சொன்னால் என்ன ஆகிறது என்றால், நான் வளர்ந்தது இந்த அளவிலே போதும், பெற்றோர் திருப்திப்பட்டு விட்டனர் என்கின்ற எண்ணம் பிள்ளைக்கு வந்துவிடும். வாயாலே சொல்லாமல் மனதாலே அதை ரசிக்க இன்னும் தந்தையிடம் நான் பாராட்டு வாங்க வேண்டும் என்று பிள்ளை வளர்ந்து கொண்டே இருப்பான். ஆகவே நான் பெற்றோர்களை கேட்டுக்கொள்கிறேன், பிள்ளைகளை ஊக்குவிக்கிறோம் என்ற பெயரிலே புகழ்ந்து அவர்களுடைய வளர்ச்சியை நீங்கள் தடை செய்து விடாதீர்கள். இன்னொன்று பார்க்கிறேன், நம்முடைய பிள்ளைகளிடம் நான் காணுகிற ஒன்று, இந்த காலுக்கு மேல் கால் போட்டு உட்காருவது என்று சொன்னேனே, அது நம்முடைய பண்பாட்டு முறையிலே சங்கடமான ஒன்று. உயர்ந்தவர்கள், பெரியவர்கள், மதகுருமார் இவர்களுக்கு முன்னாலே உட்காருகிற பொழுது உட்காருகிற ஒரு முறை இருக்கிறது. இன்றைக்கு பிள்ளைகளுக்கு இதை யாரும் சொல்லிக் கொடுப்பதில்லை. அவர்கள் கால் மேல் கால் போட்டு உட்காருகிறார்கள், அல்லது பெரியவர்களுக்கு முன்னாலே உட்கார்ந்து கொண்டு அது உட்காருகிறாளா படுத்திருக்கிறார்களா என்று தெரியாத அளவுக்கு காலை முன்னே நீட்டிக்கொண்டு கையிலே ஒரு தொலைபேசியை வைத்து தட்டி கொண்டு பெரியவர்கள் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன இருக்கிறார்கள். இவையெல்லாம் பண்பாட்டு குறைவுகள். இத்தகைய பிள்ளைகளை பெரியவர்கள் ரசிக்க மாட்டார்கள், வாழ்த்த மாட்டார்கள். ஆகவே இதை நாம் தான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டி இருக்கிறது. சில பல பாடசாலைகளிலே பரிசளிப்பு விழாவுக்கு போனால் இன்றைக்கு நான் பார்க்கிறேன், சின்ன பிள்ளைகள் பரிசளிப்பதற்காக ஒரு பிரதம விருந்தினர் வந்திருப்பார். அவர் மிகப்பெரியவராக இருப்பார், அல்லது ஒரு மத தலைவராக இருப்பார், அல்லது உயர்ந்த பதவியில் இருப்பவராக இருப்பார். பரிசு வாங்க வருகிற பிள்ளைகள் அவர்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லாமல், மதகுருமாறார் என்றால் அவர்களிடம் ஒரு விழுந்து வணங்காமல் கை நீட்டுகிறார்கள். வெள்ளைக்காரர்கள் போல கை கொடுப்பதற்கு கை நீட்டுகிறார்கள். இதை சில பெரியவர்களும் ஊக்குவிக்கிறார்கள். இத்தகைய விழாக்களுக்கு வருகிற பெரியவர்கள் பிள்ளைகள் கை நீட்டுவதற்கு முதல் இந்த குழந்தை பிள்ளைக்கு கை கொடுக்க தலைப்படுகிறார். கை கொடுத்தல் என்பது சமநிலைப்படுதல். பெரியவர்கள் சின்னவர்களோடு சமநிலைப்பட்டு காட்டக்கூடாது. அவர்களை வணங்கலாம், அல்லது அவர்கள் வணங்கினால் ஆசீர்வதிக்கலாம், தலையை தடவி கொடுக்கலாம். இப்படி அந்த பிள்ளைகளை நாம் ஆசீர்வதிப்பதாகத்தான் அந்த செயல் இருக்க வேண்டும். அவர்களோடு சமப்படுவது போல கை கொடுப்பதோ, இன்னும் சில நாள் போனால் தோளிலே கூட அவர்கள் கை போடக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும். இதை தவிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அண்மையிலே ஒரு ஒன்று கூடலிலே ஒரு பெரியவர் அந்த கூடலுக்கு வந்திருந்த ஒரு பையனை பார்த்து, நேற்று கல்லூரியிலே உன்னுடைய ஒரு ஆற்றலை கண்டேன் என்று பாராட்டினார். அது என்ன ஆற்றல் என்று சொல்லவில்லை, நான் பொதுப்பட சொல்லுகிறேன். அந்த பிள்ளை காட்டிய ஒரு ஆற்றலை நான் நேற்று இருந்து பார்த்தேன், நன்றாக செய்தாய் என்று பாராட்டின உடனே அந்த பிள்ளை தலையை ஆட்டி பெரியவர்களை இப்படி காட்டுகிறான். ஒரு பெரியவருக்கு நான் நன்றி சார் என்றோ, அல்லது வணக்கம் சொல்லியோ, அல்லது ஒரு புன்னகையினாலே அதை அங்கீகரித்தோ செய்யாமல், யாரோ ஒரு சிநேகிதனுக்கு காட்டுவது போல பெரியவர்களை இப்படி காட்டிவிட்டு அவன் போனதை கண்டு எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நாங்கள் என்ன ஆகி கொண்டிருக்கிறோம்? பிள்ளைகளுக்கு நல்ல பழக்கங்களை நாம் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும், அதை மறந்து போகக்கூடாது. அது மட்டுமல்ல, இன்னொன்றையும் சொல்லுகிறேன், பிள்ளைகளுக்கு
தன்னுடைய வேலைகளை அவர்களே செய்யுமாறு சிறு வயதிலே இருந்தே பழக்குங்கள். இது ரொம்ப முக்கியம். படுத்துவிட்டு எழும்பிய பிறகு அவர்கள் போர்த்த போர்வையை அவர்கள் மடித்து வைக்க வேண்டும். வெளியிலே போய் வந்தால் அவர்களுடைய உடையை சரியான இடத்திலே வைக்க வேண்டும். துவைக்க வேண்டியிருந்தால் அதுக்குரிய கூடையிலே போட வேண்டும். பிறகு அவர்களே அவர்கள் உடைகளை, வீட்டுக்கு பாவிக்கிற உடைகளை துவைத்தெடுக்க வேண்டும். இதெல்லாம் பழக்க வேண்டும். வெளியிலே போய்விட்டு வந்தால் காலணிகளை வெளியிலே கழட்ட பழக்க வேண்டும். அதுவும் ஒழுங்காக கழட்டி ஒரு வரிசைப்படி அடுக்க பழக்க வேண்டும். வீட்டுக்குள்ளே வந்தால் ஒரு இருக்கையிலே இருப்பதானால் எப்படி இருப்பதென்று பழக்க வேண்டும். நமக்கு ஆசார கோவை என்ற ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூலிலே நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லி தந்திருக்கிறார். அதையெல்லாம் இன்றைக்கு நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதில்லை. அதுபோல சாப்பிட்ட பிறகு தான் சாப்பிட்ட கோப்பையை அவன் கழுவி வைக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் சின்ன வயதிலே பழக்கங்கள். பிறகு அப்படி பழக்கிவிட்டால் அது கடைசி வரை அந்த பிள்ளைகளிடம் இருக்கும். அது அந்த பிள்ளைகள் வளர்ந்து இன்னொரு குடும்பத்திலே போய் வாழுகிற பொழுது அல்லது இன்னொரு இடத்திலே போய் வாழுகிற பொழுது மற்றவர்களாலே அந்த பழக்கங்கள் ரசிக்கப்படும். இந்த பிள்ளை நல்ல பண்பாடாக வளர்ந்திருக்கிறான் என்று தெரிய வருகிற பொழுது அவர்கள் மகிழ்வார்கள், பெற்றோர்களையும் அவர்கள் பாராட்டுவார்கள். அதுபோல ஒரு சிறிய பொய் கூட சொல்ல விடக்கூடாது. சிறிய வயதிலே இதை பழக்கி விடுங்கள். எனக்கு தெரிந்து எங்களுடைய உறவுக்குள்ளே ஒரு பிள்ளை, சின்ன பிள்ளை, ஒரே பிள்ளை, அந்த பிள்ளை ஒரு நாள் தவறுதலான ஒரு பொய் சொல்லிவிட்டது. அந்த பொய் சொன்ன உடனே அந்த தாய் அன்றைக்கு அந்த ஒரு சின்ன பொய், சாதாரண ஒரு பொய், அந்த தாய் ரொம்ப கவலை, பிள்ளைக்கு முன்னாலே கண்ணீர் விட்டு அழுதாள். ஐயோ, உனக்கு யாரு இப்படி பொய் சொல்லி தந்தது என்று அந்த தாய் கண்ணீர் விட்டு அழுததை நான் பார்த்தேன். அந்த பிள்ளை திகைத்து போய் நின்றது. நான் சொன்ன பொய்க்கு என் தாய் இப்படி வருந்துகிறாளா என்று திகைத்து போய் நின்றது. நான் நினைத்தேன், இந்த பிள்ளை இனி வாழ்க்கையிலே பொய் சொல்ல தயங்குவான். இப்படி ஒவ்வொரு இந்த பிள்ளையிடம் தெரிகிற தவறான பழக்கம் தெரிகிற பொழுது பெற்றோர்கள் அதை கண்டிக்க வேண்டும். எனக்கு தெரிந்த எங்கள் கம்பன் கழகத்திலே இருக்கிற ஒரு பையன், அவர் ஒரு செய்தியை எனக்கு சொல்லுவார், நான் ரசிப்பதுண்டு. ஒரு நாள் ஏதோ ஒரு தவறு செய்து விட்டான். சின்ன பிள்ளையாக இருக்கிற பொழுது தவறு செய்து விட்டார். தான் தவறு செய்து விட்டானாம். அன்று தந்தை தனக்கு அடிக்கவில்லையாம். தந்தை என்ன சொன்னார், அந்த பிள்ளைக்கு சொல்லி இருக்கிறார், இன்றைக்கு உனக்கு சாப்பாடு இல்லை, நீ இப்படி இந்த காரியம் செய்தபடியா, அது ஒரு பிழை, நான் அதை சுட்டி காட்டவில்லை, உனக்கு சாப்பாடு இல்லை என்று. சாப்பாட்டு மேசையிலே பிள்ளை இருக்கிறது. தாய் தட்டு வைக்க வந்த பொழுது அவனுக்கு தட்டு வைக்காதே, அவன் இந்த செயல் செய்தபடியால் அவனுக்கு இன்றைக்கு உணவில்லை. தாய் தந்தையினுடைய சொல்லை மீற முடியாமல் பேசாமல் மற்ற பிள்ளைகளுக்கு தட்டு வைக்கிறாள். தந்தைக்கு தட்டு வைக்க போன பொழுது தந்தை சொன்னாராம், எனக்கும் தட்டு வைக்காதே, அவன் பிழை செய்ததற்காக அவனுக்கு இன்றைக்கு உணவில்லை, அவனை பிழை செய்யும்படி வளர்த்ததற்காக எனக்கும் இன்றைக்கு உணவில்லை என்று சொல்லி தந்தையும் அன்றைக்கு பட்டினி கிடந்தார் என்று அந்த பையன், அந்த சகோதரன் எனக்கு சொன்னான். ஆச்சரியப்பட்டேன். அதனாலே அந்த பிள்ளை இன்றைக்கு உயர்ந்து நிற்பதைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படி பெற்றோர்கள் ஒவ்வொரு விடயத்திலும் பிள்ளைகளுக்கு நல்வழி காட்ட வேண்டும். மூத்தவர்களாகிய நீங்கள் தான் எல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் படித்து விட்டோம், பட்டம் பெற்று விட்டோம், விஞ்ஞானம் தெரியும் என்று வைத்துக்கொண்டு வாழ்க்கை எங்களுக்கு தெரியும் என்று நினைத்து விடாதீர்கள். வாழ்க்கை என்பது அனுபவபூர்வமாக தெரிகிற பொழுதுதான் அதனுடைய சிறப்பு வரும். ஆகவே நான் சொல்லுகிறேன், பிள்ளைகளை வளர்க்கிற பொழுது அக்கறையோடு வளவுங்கள், தெய்வ பக்தியை ஊட்டுங்கள். அது ரொம்ப முக்கியம். நான் பலதரமாக சொல்லி வருகிறேன். சிறு வயதிலே வருகிற நல்ல பழக்கங்கள் தான் கடைசி வரை நிலைக்கும். ஒரு பிள்ளைக்கு புத்தி வேலை செய்வதற்கு முன்பு சில விஷயங்களை பதிவு செய்ய வேண்டும். அதனால்தான் அறநூல்களை குழந்தைகளுக்கு சொல்கிற முறைமையை நம் பெரியவர்கள் கொண்டு வந்தார்கள். புத்தி வேலை செய்ய ஆரம்பித்து விட்டால் பிறகு பிள்ளைகளுக்கு நியாயம் சொல்ல பழகி விடுவோம். சிறு வயதிலே பழகினால் அந்த பழக்கம் நமக்கு நிற்கும். எனக்கு இப்பொழுதும் நினைக்கிறேன், சிறு வயதிலே நலன் தமயந்தி கதை படிக்கிற பொழுது என்று நினைக்கிறேன், அவன் கால் கழுவாமல் வீட்டுக்குள்ளே போனதால் சனி பகவான் அவனை பிடிக்க காத்திருந்து கால் கழுவாத காரணத்தினால் கால் வழியாக அவனை பிடித்தார் என்று ஒரு கதை சின்ன வயதிலே எங்களுக்கு சொன்னார்கள். எனக்கு இப்பொழுதும் அது ஞாபகம் இருக்கிறது. அந்த கதை மனதிலே பதிந்ததால் இப்பொழுதும் கால் கழுவுகிற பொழுது இந்த புறங்கால் வழியாகத்தான், புறங்கால் கழுவாத இடத்திலே தான் சனி புகுந்தது என்று சொன்ன அந்த கதை சொன்னது. அதனாலே இப்பொழுதும் கால் கழுவுகிற பொழுது புறங்கால் கழுவப்பட்டிருக்கிறதா என்று என்னை அறியாமல் என் புத்தி அதை கவனிப்பதை நான் கவனித்திருக்கிறேன். இதுதான் சிறு வயதிலே சொல்லுகிறதுனாலே ஏற்படுகிற நல்ல பழக்கம். காந்தி ஹரிச்சந்திரன் கதையை கேட்டு திருந்தியதாக சொன்னது நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆகவே நல்ல விஷயங்களை பிள்ளைகள் புத்தியால் சிந்தித்து செயல்படுவதற்கு முன்பு சொல்லிக் கொடுங்கள். அந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக, உங்களுக்கும் பயனுள்ள பிள்ளைகளாக, சமூகத்துக்கும் பயனுள்ள பிள்ளைகளாக வருவார். இறை நம்பிக்கையை ஊட்ட வேண்டும் என்று ஏன் சொல்கிறேன் என்றால், வாழ்க்கை சுமூகமாகவே இருக்கும் என்று நம்பிவிடாதீர்கள். பெரிய சந்தோஷமும் வரும், பெரிய துன்பமும் வரும். பெரிய துன்பம் வருகிற பொழுது நாம் வீழ்ந்து போவோம். நான் முதல் தற்கொலை பற்றி சொன்ன செய்தியை
செய்தியிலே இதை சொல்லி இருக்கிறேன். பெரிய துன்பங்கள் வருகிற பொழுது நாம் வீழ்ந்து போவோம். நம்முடைய மனம் வீழ்ச்சி அடைந்து விடும். வீழ்ச்சி அடைந்தால் அதற்கு பிறகு நாம் பைத்தியக்காரர்கள் தான். அப்படி ஒரு பெரும் துன்பம் வருகிற பொழுது இன்பம் பழையபடி எனக்கு மாறி வரும், அதுவரைக்கும் நான் தாக்கு பிடிக்க வேண்டும் என்ற அந்த நம்பிக்கை வேண்டும். அதற்கு இறை நம்பிக்கை துணை செய்யும். மேலே எனக்கு மின்மேலே ஒரு சக்தி இருக்கிறது, அந்த சக்தி என்னை காக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால் சோதனைகள் நம்மை தாக்குகிற பொழுது நாம் வீழ்ந்து விட மாட்டோம். உங்கள் பிள்ளைகள் நிமிர்ந்து வாழ்க்கையை சந்திக்க வேண்டுமானால் இறை நம்பிக்கை முக்கியம். இன்றைக்கு இறை நம்பிக்கை தேவையில்லை என்று தர்க்கங்கள் எல்லாம் நடக்கின்றன. அதையெல்லாம் தூக்கி குப்பையிலே போட்டுவிட்டு குழந்தைகளுக்கு நல்ல இறை நம்பிக்கையை ஊட்டுங்கள். வாரம் ஒரு நாளாவது பெற்றோர்கள் எல்லோரும் பிள்ளைகளோடு சேர்ந்து ஒரு பூஜை அறையிலே இருந்து ஒரு கற்பூரம் காட்டி ஒரு பூ வைத்து இறைவனை வழிபடுவதை வழக்கமாக கொள்ளுங்கள். பெற்றோர்கள் தினமும் காலையிலே எழுந்து பூஜை அறையிலே போய் ஒரு பூ வைத்து விபூதி பூசி கும்பிட்டு பழகினால் உங்களை பார்த்து உங்கள் பிள்ளை தானாக அதை செய்யும். படுக்க போகிற பொழுது ஒரு நிமிடம் படுக்கையிலே உட்கார்ந்திருந்து இறைவனை கையேந்தி இறைவனை வணங்கி, இந்த நாளை நல்ல நாளாக தந்தாய், நாளைய நாளும் நல்ல நாளாக இருக்கட்டும் என்று நீங்கள் பிரார்த்தியுங்கள். அதை பார்த்து உங்கள் பிள்ளை தொடர்ந்து அந்த காரியத்தை செய்யும். உணவுங்கிற பொழுது, இறைவா இந்த நல்ல உணவை எனக்கு இன்றைக்கு நீ தந்திருக்கிறாய், இதுபோல எனக்கு இன்னும் மற்றைய நாட்களிலும் இத்தகைய உணவுகள் கிடைக்க வழி செய்வாய் என்று இறைவனை போற்றி வணங்கிவிட்டு ஒரு பிடி சோறை எடுத்து அல்லது ஏதோ ஒரு உணவிலே ஒரு பகுதியை எடுத்து இன்னொரு ஜீவனுக்கு அது போக வேண்டும் என்று நினைத்து ஒரு கரையிலே வைத்துவிட்டு சாப்பிட்டு பழகுங்கள். நீங்கள் செய்தால் பிள்ளையும் செய்வார். இப்படி நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நல்ல பண்பாடுகளை, இனிமையாக பேசுகிற பழக்கத்தை, பெரியவர்களை மரியாதை செய்து பேசுகிற பழக்கத்தை, பெரியவர்கள் பேசுகிற பொழுது மரியாதையாக அதை கேட்கிற பழக்கத்தை, பெரியவர்களை போற்றுகிற பழக்கத்தை, நல்ல பண்பாடுகளை பேணுகிற பழக்கத்தை நீங்கள் ஊட்டினால் நாளை நமக்கென்று வருகிற சந்ததி உயர்ந்த சந்ததியாக வரும். உங்கள் குடும்பங்கள் தலைத்தோங்கும் என்ற செய்தியை இந்த வார செய்தியாக சொல்லி, சிந்தனையாக சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.